நண்பர்களே, மாமிசம் சாப்பிடுவது சாதாரண விஷயம் என்று பலர் நினைக்கிறாங்க. ஆனா கருட புராணம் பகவான் கிருஷ்ணரும் சிவபெருமான் சொன்ன உண்மை என்ன தெரியுமா? ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றதால மனிதனுக்கு என்ன பாவம் சேரும், மரணத்துக்கு பிறகு என்ன தண்டனை காத்திருக்கிறது, இந்த உண்மையா தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதிர்ச்சியில ஆழ்ந்துருவீங்க. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. நண்பர்களே, இந்த உலகத்துல இறைவன் பல வகையான உயிர்களை உருவாக்கி இருக்கிறாரு என்பதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த உயிர்களில் மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், சிறிய உயிர்கள், பெரிய உயிர்கள் எல்லாமே அடங்கும். ஆனா அவற்றில் சில உயிர்களை சில கொடூரமான மனிதர்கள் கொன்று சாப்பிடுறாங்க. நண்பர்களே, சிலருக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். கடவுள் இந்த உயிர்களை கொன்று சாப்பிடத்தான் படைத்தாரா? மாமிசம் சாப்பிடுவது புண்ணியமா இல்ல பாவமா? இன்னைக்கு இந்த அறிவூட்டும் வீடியோவில் உயிர்களை கொன்று சாப்பிட்டால் பாவம் வருமா இல்லையா என்பதை நாம் பார்க்க போகிறோம். மாடு, எருமை, ஆடு, செம்மறியாடு, கோழி, பறவைகள், மீன் போன்ற உயிர்களின் மாமிசம் சாப்பிட்றவங்க வாழ்க்கையின் கடைசி காலத்தில் என்ன பலன் அனுபவிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால வாங்க நண்பர்களே, உயிர்களை கொன்று சாப்பிடுவது சரியா தப்பா, அப்படி செய்கிறவங்களுக்கு யமலோகத்தில் யமன் என்ன தண்டனை தருவார், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கலியுகத்துல லட்சக்கணக்கான மக்கள் மாமிசம் சாப்பிட்றாங்க, அதையும் சரி என்று நினைக்கிறாங்க. நாம இந்த உயிர்களை சாப்பிடலனா அவங்க எண்ணிக்கை அதிகமாகிடும், மனிதர்களை விட அதிகமாகிடுவாங்க. அதனால்தான் கடவுள் அவங்கள நமக்காக படைச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவங்கள கொன்னு சாப்பிட்டா எந்த பாவமும் வராதுன்னு சிலர் நம்புறாங்க. இன்னொரு பக்கம் சிலர் உயிர்களை கொன்று சாப்பிடுவது பெரிய பாவம்னு சொல்றாங்க. மாமிசம் சாப்பிட்றவங்கள பூஜை, பிரார்த்தனை எல்லாம் கடவுள் ஏற்க மாட்டாரு. அவங்களுக்கு நரகத்துல கடுமையான தண்டனை கிடைக்கும்னு நம்புறாங்க. அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அழகான கதையின் மூலம் மாமிசம் சாப்பிடுவது மனிதர்களுக்கு சரியா தப்பா, இதை பற்றி பகவான் என்ன சொல்றாரு, அப்படி செய்யறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். ஒரு காலத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகையில தன் சிம்மாசனத்துல அமர்ந்திருந்தாரு. அப்போது தேவி சத்யபாமா கவலையோட அவர்கிட்ட வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பிரபு, இன்னைக்கு நான் என் தோழிகளோட நகரம் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ சில கொடூரமான மனிதர்கள் சிறிய உதவி இல்லாத உயிர்களை கொன்று சாப்பாட்டாக மாற்றுறத பார்த்தேன். அதை பார்த்ததும் என் மனசுல ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதுக்கு பகவான் கிருஷ்ணர் சொன்னாரு, தேவி, உன் மனசுல என்ன கேள்வி இருக்கு, தயக்கம் இல்லாம கேளு, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். சத்யபாமாவும் கேட்டாங்க, இந்த நிர்பராத உயிர்களை கொன்று சாப்பிடுவது மனிதனுக்கு பாவமா இல்ல புண்ணியமா? அதற்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு, தேவி, உன் கேள்விக்கு நான் ஒரு பழமையான கதையின் மூலம் பதில் சொல்றேன். அந்த கதையை கேட்டா உனக்கே புரியும், மாமிசம் சாப்பிடுவது பாவமா புண்ணியமா என்று. ஆனா உண்மையிலேயே பார்த்தா மனிதன் சில சமயம் முட்டாள்தனமான வேலைகளும் செய்கிறான். இந்த கொடூரமான மனிதர்கள் தங்களை விட பலவீனமான சிறிய உயிர்களை கொன்று சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமா கிட்ட சொன்னாரு, தேவி, இப்போ நான் உனக்கு பகவான் சிவபெருமான் சொன்ன இன்னொரு உபதேசத்தையும் சொல்றேன். இதையே சிவபெருமான் தாயார் பார்வதிக்கே சொல்லியிருக்காரு. இதை கேட்டா மாமிசம் சாப்பிடுவது பாவமா புண்ணியமான்னு தெளிவா புரியும். அதுக்கு சத்யபாமா சொன்னாங்க, சொல்லுங்க பிரபு. அதற்கு கிருஷ்ணரும் சொன்னாரு, இந்த கதைய முழு மனசோட கேள், இல்லைன்னா கதையின் அர்த்தம் உனக்கு புரியாது. ஏன்னா பாதி மட்டும் கேட்கவங்க தான் மாமிசம், மீன், சிறிய உயிர்கள்லாம் கொண்டு சாப்பிட்றாங்க. ஆனா கதையை முழுசா கேட்பவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாவம் செய்ய மாட்டான். அவன் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். நண்பர்களே, கதையை தொடர்ந்த பகவான் கிருஷ்ணர் சொன்னாரு, ஒரு தடவை ஒரு சன்னியாசி காட்டுல தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போது ஒரு சிறிய மான் பயந்தபடி வேகமா ஓடி வந்து அவரின் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டது. அந்த மான் ரொம்ப பயந்திருந்தது. அந்த மானை பார்த்ததும் சன்னியாசியின் தவம் கலைஞ்சது. அவர் கோபத்தோட கேட்டாரு, ஏய் மானே, ஏன் இவ்வளவு பயந்திருக்க, என்ன ஆச்சு, யார பயந்து ஏன் பின்னாடி ஒளிஞ்சிருக்க? அவர் அப்படி கேட்கும் நேரத்துல அங்க ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அவன் கையில வில்லும் அம்பும் இருந்தது. அவன் சன்னியாசி கிட்ட சொன்னான், ஏ சன்னியாசி, அந்த மானை எனக்கு கொடுங்க. இதை வேட்டையாட நான் ரொம்ப தூரமா தொடர்ந்து வந்தேன். அதனால இது எனக்குரியது. இது என்னோட இரை. இதை கொன்று நான் சாப்பிட போறேன். அவன் சொன்னதை கேட்ட சன்னியாசி சிரிச்சாரு.
பிறகு சொன்னாரு, அட மூடனே, இந்த உலகத்துல எந்த உயிர் மேல யாருக்கும் உரிமை கிடையாது. ஒவ்வொரு உயிருக்கும் அதன் மேல அதுக்குத்தான் உரிமை இருக்கு. அதற்கு வேட்டைக்காரன் சொன்னான், இல்ல, இந்த மான் எனக்குரியது. நான் இதை வேட்டையாடி கொன்னு சாப்பிடுவேன். அப்போது சன்னியாசி கேட்டாரு, ஒரு உயிரை கொன்று சாப்பிட்ற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? அதை பிறக்க வச்சவனுக்கே கூட அதை கொல்ல உரிமை கிடையாது. எந்த உயிரையும் கொல்வது பாவம். இதை நீ ஒத்துக்க மாட்டியா? அதற்கு வேட்டைக்காரன் சொன்னான், ஏ சன்னியாசி, ஒரு உயிரின் மாமிசம் சாப்பிடுவது பாவம் இல்லை. நான் அவங்கள கொன்று இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்கிறேன். அப்படி இருக்க அது எப்படி பாவம் ஆகும்? அது அவங்களுக்கே நல்லது. நான் சாப்பிடலன்னா வேற யாராவது கொண்டு சாப்பிடுவாங்க. உயிர்களை கொல்வது பாவம்னா ராஜாக்கள் ஏன் வேட்டைக்கு போறாங்க? அவங்களுக்கும் பாவம் வராதா? அவன் சொன்னதை கேட்ட சன்னியாசி வேட்டை அடிக்க அடிக்கவும் மாமிசம் சாப்பிட சாப்பிடவும் அவன் புத்தி மந்தமாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பாவம் புண்ணியம் எதுவென்ற அறிவே அவனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சது. அதனால அவர் அவனிடம் சொன்னாரு, மகனே, ஒரு கதையை கவனமா கேள். ஏன் மக்கள் உயிர்களை வேட்டையாடுறாங்க? ஏன் மாமிசம் சாப்பிட்றாங்க? அதை சாப்பிட்டா என்ன பாவம் வரும்? இதையெல்லாம் இந்த கதை சொல்லும். பிறகு சன்னியாசி கதைய ஆரம்பிச்சாரு. ஒரு காலத்துல அங்க இருக்க தேசத்துல கடுமையான பனி ஏற்பட்டது. பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. மக்கள் சாப்பாடு தேடி அலைஞ்சாங்க. பலர் பசியால சாக ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த ராஜா ரொம்ப கவலைப்பட்டாரு. என் மக்கள் பசியில சாகுறாங்க, நான் எதுவும் செய்ய முடியலையேன்னு வருந்தினாரு. அதனால ஒரு பெரிய சபையை கூட்டி அமைச்சர்கிட்ட கேட்டாரு, இந்த பட்டினியிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றலாம்? அந்த கேள்வியை கேட்டதும் எல்லா அமைச்சர்களும் யோசனையில மூழ்கிட்டாங்க. அப்போது அங்கிருந்த ஒரு மாமிசம் சாப்பிட்றவன் மனசுக்குள்ள நினைச்சான், இது நல்ல சந்தர்ப்பம். ராஜா அனுமதி கொடுத்தா நாம வெளிப்படையா உயிர்களை கொண்டு சாப்பிடலாம். யாரும் தடுக்க மாட்டாங்க. அவன் ராஜா கிட்ட சொன்னான், மகாராஜா, இந்த பட்டினியிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. உயிர்களை கொன்று அவங்களோட மாமிசம் சாப்பிடலாம். அதனால பசியும் தீரும், உணவு குறையும் நீங்கும், செலவும் இருக்காது, நம்ம வயிறும் நிறையும். அதை கேட்ட பலரும் சரிதான் சொன்னாங்க. பசியிலிருந்து தப்பிக்க இதுதான் ஒரே வழின்னு சொன்னாங்க. ஆனா ராஜாவின் முதன்மை அமைச்சர் மட்டும் அமைதியா இருந்தாரு. இந்த யோசனை அவருக்கு பிடிக்கல. அதை பார்த்த ராஜா கேட்டாரு, அமைச்சரே, நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? அமைச்சர் சொன்னாரு, மகாராஜா, உயிர்களை கொன்று சாப்பிடுவது சரியில்லை. ஏன் பதில நாளைக்கு சொல்றேன். அந்த இரவே மாமிசம் சாப்பிடலாம் என்று சொன்ன அந்த மனிதனோட வீட்டுக்கு அமைச்சர் போனாரு. அவர்கிட்ட சொன்னாரு, சகோதரா, இன்றைக்கு மாலையில மகாராஜாவுக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. வைத்தியர் சொன்னாரு, நல்ல பலமான ஆரோக்கியமான மனிதனோட கொஞ்சம் மாமிசம் கிடைத்தா ராஜா குணமாயிடுவாரு. நீங்க நல்ல பலமா இருக்கீங்க, அதனால உங்க உடம்புல இருந்து கொஞ்சம் மாமிசம் எடுக்க வந்திருக்கேன். ராஜாவை காப்பாத்த நீங்க கண்டிப்பா உதவுவீங்கன்னு நம்புறேன். அதற்கு பதிலா ராஜா உங்களுக்கு நிறைய செல்வம் தர தயாரா இருக்காரு. அதை கேட்ட உடனே அந்த மனிதன் பயந்துட்டான். உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் நிறைய தங்க நாணயங்கள் எடுத்துட்டு வந்து அமைச்சர்கிட்ட கொடுத்து சொன்னான், அமைச்சரே, என் உடம்பு மாமிசத்துக்கு பதிலா இந்த தங்க நாணயங்களை எடுத்துக்கோங்க. இதுல வேற யாரோட மாமிசமோ வாங்கிக்கோங்க. அதற்கு அமைச்சர் சொன்னான், இல்ல, ராஜா உங்க மாமிசம்தான் வாங்க சொல்லியிருக்காரு. நீங்க பலமா இருக்கீங்க, கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு எதுவும் ஆகாது, ராஜாவும் காப்பாற்றப்படுவாரு. மேலுமா உங்களை அரச ஆலோசகரா நியமிப்பாரு. அதை கேட்டவன் அமைச்சரின் காலில் விழுந்து சொன்னான், என்னை மன்னிச்சிடுங்க, என் உடம்புல இருந்து மாமிசம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். அமைச்சர் சொன்னாரு, ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு உன் உடம்புல இருந்து மாமிசம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா கொடுக்காத. நீ கொடுத்த இந்த தங்க நாணயங்களை நான் எடுத்துட்டு போறேன். இப்படி சொல்லிட்டு முதன்மை அமைச்சர் அங்கிருந்து கிளம்பினாரு. அதே மாதிரி அவர் நகரத்துல இருந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போனாரு. எல்லார்கிட்டையும் உடம்புல இருந்து கொஞ்சம் மாமிசம் தர சொல்லி கேட்டாரு. ஆனா யாரும் தங்களோட உடம்புல இருந்து மாமிசம் தரல. அதற்கு பதிலா ஒவ்வொருவரும் தங்க நாணயங்கள் கொடுத்தாங்க. சில பேர் 1,00,000 கொடுத்தாங்க, சில பேர் 2,00,000 கொடுத்தாங்க. ஆனா தங்களோட உடம்புல இருந்து மாமிசம் மட்டும் யாரும் தரல. பிறகு அமைச்சர் அந்த நாணயங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அடுத்த நாள் காலையிலேயே எல்லாரும் ராஜாவை பார்க்க அரண்மனைக்கு வந்தாங்க. அமைச்சரும் அந்த தங்க நாணயங்களோட ராஜசபைக்கு வந்து எல்லா நாணயங்களையும் ராஜாவின் முன்னாடி வைத்து நின்னாரு.
அவ்வளவு செல்வத்தை பார்த்த ராஜா கேட்டாரு, அமைச்சரே, இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? அதற்கு அமைச்சர் நடந்ததெல்லாம் முழுசா சொன்னாரு. மகாராஜா, நான் இந்த மக்களோட வீடுகளுக்கெல்லாம் போய் உங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் மாமிசம் தேவைன்னு போய் சொன்னேன். எல்லார்கிட்டையும் அதையே சொன்னேன். ஆனா யாரும் மாமிசம் தர சம்மதிக்கல. அதற்கு பதிலா இந்த தங்க நாணயங்களையும் செல்வத்தையும் கொடுத்தாங்க. பிறகு அமைச்சர் சொன்னாரு, இப்போ இந்த விஷயத்துக்கு நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க மகாராஜா. தங்களோட உடம்பிலிருந்து கொஞ்சம் மாமிசம் கூட தர மறுத்த இவங்க தான் நேத்து சபையில உயிர்களை கொன்று அவங்களோட மாமிசம் சாப்பிட்டு பட்டினியிலிருந்து தப்பிக்கலான்னு சொன்னாங்க. அவர் மேலும் சொன்னாரு, மனிதர்களுக்கே தங்களோட உடம்புல இருந்து கொஞ்சம் மாமிசம் கொடுக்க இவ்வளவு கஷ்டமா இருந்தா கொடூரமா கொல்லப்படுற அந்த உயிர்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் என்று யோசிங்க. அமைச்சர் சொன்னதை கேட்ட ராஜாவுக்கு உண்மை புரிஞ்சுச்சு. உயிர்களை கொன்று சாப்பிடக் கூடாது என்று அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கதையை முடிச்ச சன்னியாசி அந்த வேட்டைக்காரன் கிட்ட சொன்னாரு, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும், தன் உடம்பு எல்லாருக்கும் பிரியம். அது மனிதனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி. இந்த உலகத்துல எல்லா உயிர்களோட உயிரும் உன் உயிருக்கு சமமான மதிப்புடையது. அதனால யாரையும் கொன்று சாப்பிடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு யாராவது காயம் செஞ்சா அவனுக்கு வலி இருக்கும். ஆனா இந்த கொடூரமான மனிதர்கள் மற்ற உயிர்களை கொல்லும் போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த நிர்பராத உயிர்களை ரொம்ப கொடூரமா கொண்டுடுவாங்க. நீ இந்த மானை கொல்லத்தான் தொடர்ந்து துரத்திக்கிட்டு வர்ற. அதே மாதிரி யாராவது உன்னை வேட்டையாடி உன்னை கொன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு நாள் பெரிய மிருகம் உன்னை வேட்டையாடும் போது பிற உயிர்களின் வாழ்க்கை மதிப்பு உனக்கு புரியும். நண்பர்களே, இதை கேட்ட அந்த வேட்டைக்காரனின் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. அவன் சொன்னான், மகாத்மாவே, என்னை மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். இனிமே எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன். மாமிசம் சாப்பிடுவதையும் விட்டுடுறேன். இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமாவுக்கு மனித வாழ்க்கையின் கசப்பான உண்மையை சொல்லி கொடுத்தாரு. அன்பு நண்பர்களே, இந்த உலகத்தை நடத்துகிற பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு கிட்ட நான் கைகளை கூப்பிட்டு பிரார்த்திக்கிறேன். இந்த உலகத்தில் மாமிசம் சாப்பிடுவர்களின் மனசு மாறணும். ஏன்னா இன்னும் சிலர் நான் கடையில் வாங்கி சாப்பிட்றேன், நான் கொல்லலை, எனக்கு பாவம் வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. வாங்கி சாப்பிட்டாலும் பாவம் வரும், நீங்களே கொண்டு சாப்பிட்டாலும் பாவம் வரும். அதனால நாம மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிடுவர்களின் பிரார்த்தனைய கடவுள் ஏற்க மாட்டார். நண்பர்களே, கருட புராணம் சொல்றது என்னன்னா, உயிர்களை கொல்றவங்களுக்கு நரகத்துல கடுமையான தண்டனை கிடைக்கும். இந்த அறிவூட்டும் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஒரு தடவை மனசார கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு எழுதுங்க. வீடியோ பார்த்ததுக்கும் எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி இன்னும் பல ஆன்மீக கதைகள், மறைந்திருக்கும் உண்மைகள், வாழ்க்கைக்கு உதவும் அறிவுகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், குடும்பத்தாரோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோல சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல